ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் மனதை குறித்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அந்த பரிசேயரையும் சதிசேயரையும் பார்த்து சொன்னார். அநேக மக்கள் மனம் திரும்பினார்கள். ஏன்? யோவான் ஸ்நானகன் சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை மிகவும் கடினமான வார்த்தை. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்தை அங்கே சொல்கிறார். இந்த மனதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம் என்றால், இந்த மனது சென்டர் ஆஃப் எமோஷன் ஆர் கேரக்டர். அது நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற இடமாக இருக்கிறது. அதனால்தான் சங்கீதம் 24:4 சொல்லப்படுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் பிரவேசிக்க முடியும்? ஒரு மனிதன் பரிசுத்தமான மனநிலையில் கைகள் சுத்தமுள்ளவனாய் மனசிலே பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்ந்தால் மாத்திரமே இறைவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்கிறார், இதோ மனதிலே யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று மத்தேயு 5:8 கூறுகிறார். அதனால் இந்த மனநிலையை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் நிலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த மனம் கடினத்தன்மை அடைந்து விட்டால் அதிலே எவ்விதமான காரியங்களும் செல்ல முடியாது. அது ஒரு உணர்வில்லாத ஒரு நிலைக்கு செல்லும். அதனால்தான் சொல்லப்படுகிறது மத்தேயு 15:19, இந்த மனதிலே தவறான எண்ணங்கள், கொலை முயற்சிக்கான காரியங்கள், இன்னும் களவு, இன்னும் பொய் சாட்சி, தேவ தூஷணங்கள் எல்லாம் அவை அங்கே வருகிறது. இந்த மனது நல்ல நிலையில் இல்லாத பொழுது அது கடினப்பட்டு போகுமே. ஆனால் அந்த மனதை குறித்து சொல்லப்படுகிறது, அந்த மனது ஒரு கடினமான உள்ளம், ஒரு ஐஸ் கட்டி, கோல்டு, அது குளிர்ந்து விடுகிறது. தண்ணீர் தான் இலகுவாக மனிதன் மேலே இருந்து தண்ணீரிலே குதிக்கின்ற பொழுது அவன் கீழே செல்ல முடியும். ஆனால் குளிர்ச்சியாகி அது 0 டிகிரியாக மாறுகிற பொழுது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. கடினத்தன்மை உருவாகி விடுகிறது. கடினத்தன்மையுள்ள இருதயங்கள் அது உணர்வற்ற ஒரு இருதயமாக மாறுகிறது. அது உணர்ச்சி இல்லாத ஒரு பிம்பமாக மாறுகிறது. அந்த கடினத்தன்மையுள்ள இருதயத்திலிருந்து எந்த விதமான பலாபலன்களும் கிடைப்பது கடினமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இரக்கம் பாராட்டாவிட்டால் சில வேளைகளில் அவனை பார்த்து சமுதாயம் சொல்கிறது, கல் நெஞ்சன், கல் நெஞ்சன். கடினமான உள்ளத்திலே இரக்கத்தை காண முடியாது. நான் சில காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்தேன். கடினமான உள்ளங்கள் எப்படி வருகிறது? சில வேளைகளில் நமக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் வியாதியாகவே இருக்கிறான். ஒரு மனிதன் எப்பொழுதும் வறுமையாகவே இருக்கிறான். குடும்பத்திலே கஷ்டம் தாண்டவம் ஆடுகிறது. பட்டினி, இன்னும் வியாதிகள் தாண்டவம் ஆடுகிறது. என்ன கடவுள் எங்கே இருக்கிறார்? அவருக்கு கண் இருக்கிறதா? காது இருக்கிறதா? மனிதனுடைய கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள் அந்த மனிதனை கடின மனதுக்கு உள்ளாக கடந்து செல்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில வேளைகளிலே இதோ ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான். அந்த தவறு யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த தவறின் மூலமாக சில அற்ப சந்தோஷங்களை அவன் பெற்றிருக்கக்கூடும்.
இந்த அற்ப சந்தோஷத்திற்கு அவன் செய்ததினால், அது யாரும் கண்டுபிடியாததினால் அவன் திரும்பவுமாக அவனுடைய மனதானது கடினப்படுகிறது, திரும்பவும் அதனை செய்ய தூண்டுகிறது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய மனம் கடினத்தன்மையாக மாறுகின்ற பொழுது அங்கே வேத வசனங்கள் உள்ளே செல்ல மறுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே அவனுடைய மனதுக்குள்ளாக செல்ல மறுக்கிறது. நீதியின் காரியங்கள் அவனுக்கு மனதுக்குள்ளாக செல்வதற்கு மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் எகிப்திலே பார்ப்பீர்கள் என்றால் பார்வோன் 15 முறை தன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்தினான். அதனுடைய விளைவுகள் மாபெரும் அழிவை அவன் சந்தித்தான். தன்னுடைய 600 ரதங்களை அவன் இழந்தான். 1200 போர் வீரர்களை, சரியாக பயிற்சி பெற்ற மக்களை இழந்தான். அவனுடைய மனம் கடினத்தன்மைக்கு ஆவதற்கு காரணம் என்ன? அடிமைகளுடைய வாழ்க்கையிலே, அடிமையுடைய வாழ்வின் ருசியை கண்ட அந்த பார்வோன் அவர்களை எப்படி விட்டுவிட முடியும்? பிறருடைய உழைப்பிலே வாழ்ந்த பார்வோன் தன்னுடைய மனதை கடினப்படுத்தினான். அவர்கள் சுட்ட செங்கல் அவர்கள் கட்டடம் கட்ட பிரயோஜனமாயிற்று. அடிமைகள் சுட்ட செங்கல், அதனுடைய அந்த செங்கலினால் வளர்ந்த கட்டடங்கள் அவனுக்கு மகிமையையும் பராக்கிரமத்தை கொடுத்ததாக காணலாம். அவர்கள் இல்லாவிட்டால் எகிப்தியர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை, அடிமையினுடைய உழைப்பிலே, அடிமையினுடைய அவருடைய செயலிலே ருசி கண்ட பார்வோன் அவளை விடுவிக்க மறுத்தான். தன்னுடைய குடும்பங்களிலே மூத்த பிள்ளைகள் இறப்பதற்கு காரணமாய் மாறினான். கடின உள்ளம் அழிவை உருவாக்கும். கடின உள்ளங்கள் புரிந்து கொள்ளாத பொழுது கூட கடின உள்ளம் என்று இறைவன் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார். அவர் படகிலே படுத்து உறங்குகிறார். அப்பொழுது புயல் வருகிறது, சீற்றம் கொள்கிறது. அப்போஸ்தலரெல்லாம் பயப்படுகிறார்கள். அழிந்து விடுவோமோ, கடலிலே ஆழ்ந்து விடுவோமோ என்று உமக்கு கவலை இல்லையா? இறைவன் பார்க்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருடைய அற்புதமான நிகழ்ச்சியை கண்ட அந்த அப்போஸ்தலர்களை, காரணம் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்ட பொழுது அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே மனிதனுக்கு கடின உள்ளங்கள் வருகிறது. இஸ்ரவேலர்கள் மாறாவின் கசப்பை மாற்றி கொடுத்த தெய்வம், பசி வந்த வேளையிலே காடையையும் இதோ பரலோகத்தின் மன்னாவையும் கொடுத்து போஷித்த தெய்வம். ஆனால் தண்ணீர் இல்லாத பொழுதோ அவர்கள் முறுமுறுத்தார்கள். கன்மலையை கோபத்திலே அடிக்கிறான் மோசே. அருமையானவர்களே, கடின மனம் இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்வதற்கு முரணாக நம் உள்ளத்திலே செயல்படுகிறதாய் காட்சியளிக்கிறது. இந்த கடின உள்ளத்தை நாம் ஒவ்வொருவரும் மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கடின உள்ளங்கள், நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், சரிதான். ஆனாலும் இன்னும் சில இடங்களிலே நாம் கடினப்பட்ட உள்ளங்களாக காட்சியளிக்கிறோம். இன்னுமாக அதனை குறித்து தியானிப்போம்.